பெண்ணுக்கு 28 வயசு, ஹஸ்பண்டுக்கு 33 வயசு. 2 பேரும் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். செக்ஸில் ஈடுபடுறப்ப அந்த அம்மாவுக்கு வலிக்குது. அவங்க நினைக்கிறாங்க ஹஸ்பண்டோடைய ஆண் உறுப்பு ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் தன்னுடைய ஜன உறுப்பு வஜைனா அது சரியாக ஹேண்டில் பண்ண முடியல, ஆகையினால்தான் வலி ஏற்படுது. நம்ம என்ன கேட்குறாங்கன்னா, டாக்டர் என்னுடைய ஹஸ்பண்டோடைய ஆண் உறுப்பு சிறுசு பண்ணுறதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கா, அறுவை சிகிச்சை இருக்கா, அப்படி பண்ண முடியுமா, பண்ணால் எவ்வளோ காஸ்ட் ஆகும், அந்த அறுவை சிகிச்சை பண்ணால் அதுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிடைக்குமா ஹாஸ்பிட்டல் சார்ஜஸில் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, வலி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்கு காரணம் ஹஸ்பண்டோடைய ஆண் பெருசாக எடுக்குன்னு எப்படி நினைக்கிறாங்க, அதுதான் தவறு. ஆண் உறுப்பு எந்த சைஸ் இருந்தாலும் சரி தான், பெண் உறுப்பு அதுக்கு தக்க மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தெளிவாக இப்போ பார்த்துக்கலாம். இந்த அம்மாவுக்கு செக்ஸில் ஈடுபடுறப்ப வலி இருக்குது, அது உண்மை. ஆனால் அந்த வலிக்கு காரணம் ஹஸ்பண்டோடைய ஜனனூறு ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறது தப்பு. ஏன்னா இயற்கை என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆணுடைய ஜனனூறு சைஸ் எப்படி இருந்தாலும் அதுக்கு தக்க மாதிரி பெண்ணோட ஜனன உறுப்பு ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் ஆங்கிலத்தில் வஜைனா இஸ் அ பொட்டென்ஷியல் ஸ்பேஸ்ன்னு சொல்லும். அதாவது அந்த வஜைனா தேவைப்பட்ட சுருங்கும், தேவைப்பட்ட பெருசாகும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒரு ஷூ கடைக்கு போய் சாக்ஸ் வாங்குகிறோம். கடைக்காரன் என்ன கேட்பான், 2 தான் கேட்பான், ஒரே ஒரு கேள்வி கேட்பான், உங்கள் சாக்ஸ் அடல்ட்டா சைல்டு தான் சைஸு. அடல்ட்டுன்னு சொல்லிட்டிங்கன்னா சாக்ஸ் கொடுத்துருவான். உங்கள் ஷூ சைஸ் 6ஆக இருக்கட்டும், 7ஆக இருக்கட்டும், 9, 10 இருந்தாலும் சரி தான், எல்லாருக்கும் ஒரே சைஸ் தான் கொடுக்குறான் சாக்ஸ். ஏன்னா உங்கள் பாதம் சைஸ் பொறுத்து அந்த சாக்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகும், பெருசாகும். நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா? இதில் இந்த சைஸ் பாதத்துக்கு இந்த சைஸ் சாக்ஸும் கிடையாது, அடல்ட் அண்ட் சைல்டு. அதே மாதிரி தான் ஹஸ்பண்டுடைய ஜனன உறுப்பு 4 அங்குலம் இருந்தால் அதுக்கு தேவைப்பட்டவளுக்கு தான் ஜனன உறுப்பு யோனி வஜைனா எக்ஸ்பேண்ட் ஆகும். 5 இன்ச்சு இருக்கா, அந்த அளவுக்கு தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். 8 இன்ச்சு இருக்கா, அதுக்கு தேவைப்பட்டவளுக்கு தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். இயற்கை அந்த மாதிரி பண்ணியிருக்கு. அந்த பெண்ணுடைய ஜனன உறுப்புக்கு ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கு இயற்கை வசதி பண்ணியிருக்கு, பாசிபிள். அதனால் ஆண் உறுப்பு சைஸ் பெருசினால வலின்னு சொல்ல முடியாது. வலி வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். 1, தக்க அளவுக்கு ஃபோர்பேர் ஈடுபட்டிருக்காங்களா இல்லையா. ஃபோர்பேரில் பெண் ஈடுபடலைன்னா பெண் ஜனனத்தில் நீர் ஊறாது, நிறைய இருக்கும். அப்போ என்னாகும், உரசல் ஏற்பட்டு வலி எரிச்சல் ஏற்படும். அது மட்டுமல்ல, பெண்ணுடைய ஜனன பாதையிலையோ, கர்ப்பப்பை முகத்வாரம் செர்விக்ஸ்லேயோ, கர்ப்பப்பையிலையோ, ஃபெலோப்பியன் டியூப்லேயோ, கருமுட்டைப்பையிலையோ இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அடிவயரில் இருக்கும். அந்த காரணம் அதெல்லாம் இருந்தால் கூட செக்ஸில் ஈடுபடுறப்ப வலி ஏற்படலாம். ஒரு வலி ஏற்பட்டால் டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் எனக்கு இந்த இடத்துல இது மாதிரி பண்ணுற வலி இருக்குன்னு சொன்னால் டாக்டர் பரீட்சை பண்ணி அது காரணம் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நம்மளாம் விஷயம் பண்ணக்கூடாது, இதுதான் காரணம் சொல்லிட்டு, அது தவறு. 2வது,
உலகத்தில் பொதுவாக எல்லா ஆண்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே செயல் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆணுறுப்பு சாதாரணமாக இருக்கிறப்போ, உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறப்போ சைஸ் எப்படி இருந்தாலும் சரிதான். உணர்ச்சி வசப்பட்ட விருப்பம் வந்த பிறகு கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரே சைஸ் தான் இருக்கும். கொஞ்சம் இப்படி எப்படி ஒரு 2%லேருந்து 5% தான் டிஃப்ரென்ஸ் வரலாம். அதனால் இயற்கை அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு, கவலைப்பட தேவையில்லை. புரிஞ்சுதா? இப்போ வலிக்கு காரணம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இயற்கையை நம்ம குற்றம் சாட்டக்கூடாது, அதனால தான் நடக்குதுன்னு நினைக்கக்கூடாது. வலி ஒத்துக்கிறேன் இருக்குது, அது காரணம் கண்டுபிடிக்கணும். சைஸை பற்றி நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஃபோர்த் ஈடுபடலைன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கணவனை சொல்லுங்கள், எப்படியும் இந்த மாதிரி ஃபோர்த் ஈடுபட்டால் உங்களுக்கு நல்ல பெண்ணோட ஜனப்பு நீர் ஊறும்னு சொல்லி கொடுங்க, கற்றுக்குவார் அவர். அதெல்லாம் வேணான்னு கூட மார்க்கெட்டில் ஆர்டிஃபிஷியல் லூப்ரிகன்ட்ஸ் கிடைக்குது. கேவை ஜெல்லி, லியூபிக் ஜெல்லி, அலோவேரா ஜெல் அப்படின்ட்டு. நீங்கள் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் போட தேவையில்லை. அதெல்லாம் பயன்படுத்தினா கூட உரசல் ஏற்படாது. இப்போ அடிவயரில் சொன்ன மாதிரி கருமுட்டை பயிலே கருப்பையில் பிரச்சனை இருந்தோன்னா அதுக்கு இந்த ஜெல் ஒன்றும் செய்யாது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க.